நத்தம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு மீது தனியார் சொகுசு பேருந்து மோதியதில் ஒருவர் காயம். பஸ்விருந்தவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். கோயம்புத்தூரில் இருந்து தேவகோட்டை நோக்கி நேற்று இரவு 11 மணி அளவில் தனியார் சொகுசு பேருந்து ஒன்று 40-க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்துள்ளது. பேருந்தை மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார், வயது 45, ஓட்டி வந்துள்ளார். இன்று அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக பேருந்து சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே உள்ள தடுப்பா இதில் பேருந்தின் முன் பகுதி தடுப்பு மீது ஏறி நின்றது. திடீரென பேருந்து மோதியதில் ஏற்பட்ட பலமான சத்தம் கேட்டு பேருந்துக்குள் இருந்த பயணிகள் அலறியடித்தனர். பயணிகள் இறங்க வேண்டிய படிக்கட்டு பகுதி முற்றிலும் சேதம் அடைந்ததால் அந்த வழியாக பயணிகள் இறங்க முடியவில்லை. சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் தீயணைப்பு துறையினர், நத்தம் போலீசார் ஓட்டுநரின் இருக்கை வழியாக ஏணி மூலம் பேருந்துக்குள் இருந்த பயணிகளை ஒவ்வொருவராக கீழே இறக்கினர். இந்த விபத்தில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புலரி தாலுகா கிருங்காக்கோட்டையைச் சேர்ந்த இது போன்று அடிக்கடி விபத்து நடக்கும் மெய்யம்பட்டி அருகே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் ஒளிரும் பட்டைகள் அமைக்காததால் மேலும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். कोई फोन मुझे